அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 12 திங்கட்கிழமை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை மலர் கண்காட்சிக்கு வருவதாக தகவல். ஐயா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் மக்களின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு முக்கியமான மேட்டர், அதாவது கடந்த பல வருடங்களாக 8 வருடங்களாக நாடுகாணி டு கோழிக்கோடு சாலை வெறும் 6 கிலோமீட்டர் படு பாதாளமாக இருப்பதால் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டு. இதை அரசின் கவனத்திற்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் எல்லாருமே கோரிக்கை வச்சாச்சு. பொதுவாக சுற்றுலா பயணிகள் எல்லாம் முகம் சுழிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நீலகிரி பார்டருக்குள்ளே ஏறினதுக்கு அப்புறம் அந்த 6 கிலோமீட்டர் ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ஐயா, மருத்துவக் கல்லூரி உதகையில் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி விஜயம் பண்ணீங்க. ஒரு மாதம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் மலர் கண்காட்சிக்கு வரீங்க, ரொம்ப நல்லது. இந்த மலர் கண்காட்சிக்கு விஜயம் செய்ய வேண்டிய ஆட்கள் பாதி முக்கால் பேர் கேரளாவிலேருந்து வராங்க. அவங்க இந்த ரூட்டில் தான் வந்தே ஆகணும். இதுக்காக தனிப்பட்ட முறையில் கூட நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட பார்த்தாச்சு, நம்மளோட மாவட்ட செயலாளர்களை பார்த்தாச்சு, பழைய செயலாளரையும் பார்த்ததை பற்றி பேசியாச்சு, புது செயலாளரையும் பற்றி பேசியாச்சு. பார்டர் மட்டும் விசிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இங்கே இந்த வாட்டி நீங்கள் ஊட்டியிലേക്ക് வரும்போது நீலகிரி கூடலூருக்கு கண்டிப்பாக நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும். இதற்கிடையில் அந்த கான்ட்ராக்டர் அவர்கள் திரு ராயன் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அவர்கிட்ட சில விஷயங்கள் பர்சனலாக சொன்னான்னா கொஞ்சம் வேலையெல்லாம் அவர் பண்ணி கொடுப்பார். அந்த குழியை நினச்சிட்டு பர்சனலாக நான் அவரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் ஒரு 2 லோடோ 4 லோடோ மண்ணையாச்சு கொண்டு போய் அந்த குழியில் போடுங்கன்னு சொன்னப்போ, இல்லை சார் நாங்கள் ஒரு 150 மீட்டர் இன்டர்லாக் போட போகிறோன்னு சொன்னார். சரி, டைரெக்டாக நானும் என்ன பண்ணோன்னா அங்கே போய் பார்த்தோம். சார் 6 கிலோமீட்டர் போட வேண்டிய இடத்துல 150 மீட்டர் இன்டர்லாக் போட்டால் எப்படி சார் நடக்கும்? மக்கள் கோபத்தின் உச்சியில் கூட இருக்கிறாங்க. பப்ளிக்ஸ் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் போகிறவங்க அத்தனை பேரும் முகம் சொல்லிக்கிறாங்க. ஒரு மருத்துவமனைக்கு போக முடியறதில்லை. கூடலூரில் சரியான மருத்துவமனை இல்லை. அரசு மருத்துவமனை இருக்குது, பாதி முக்கால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருந்தல்மண்ணாவும் கோழிக்கோடு நம்பிட்டு அந்த வழி தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஐயா, தயவு செய்து இந்த முறை நீங்கள் உதகைக்கு வரும்போது கூடலூர் பந்தலூர் ஏரியாவில் ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த பட்டா மேட்ரு, செக்ஷன் 17 மேட்டர், பட்டா இல்லாதவர்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு 10,000 பேருக்கு மின்சார இணைப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஏதோ எலெக்ஷன் வரப்போகுது 1 இயர் தான், இன்னொரு 1 இயருக்குள்ளேன்ற மாதிரி இருக்குது. தயவு செய்து உங்களிடம் சொன்னால் மட்டும்தான் இந்த காரியங்கள் நிறைவேறும் என்றதால் ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் பலரும் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அத்தனை பேர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த மேட்டர் இன்னும் யாருமே கன்சிடர் பண்ணலை. இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இனி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் அந்த ரோடுக்கு ஆகி, அப்புறம் டெக்னிக்கல் சேங்ஷன் ஆகி, டெண்டரை கால்ஃபேர் பண்ணி டிலே ஆகுமான்னு இன்னும் ஐயம். படுபாதாளத்தில் போயிட்டுருக்க அந்த ரோடு உங்களோட கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வர்றதுக்கு காரணம், இதுக்கு ஒரு உடனடி தீர்வு நீங்கள் ஏற்படுத்துவீங்க என்ற நம்பிக்கையில் கேட்கிறோம். கூடலூர் மற்றும் பந்தலூர் மக்களின் சார்பாக சுற்றுலாத்துறை கண்டிப்பாக இதுக்கு இனிஷியேட் எடுக்கணும். ஏன்னா மலர் கண்காட்சி பாதி கேரளாவை நம்பி தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. இப்போது தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.